அமெரிக்காவுக்கு ஜனாதிபதி ஆனாலும் எழுதப்படாதது கிடைக்காது. சோமாலியாவில் பிச்சை எடுத்தாலும் எழுதினது கிடைக்கும். இதுதான் ஈமான். சாகணும் என்று நெஞ்சு குடிக்கிறவன் தப்புறான், வாழணும் என்று மருந்து குடிக்கிறவன் சாவுறான். இதுதான் விதி. விதியில் இருந்தால் மதிலால் விழுந்தாலும் சாவான், விதியில் இருந்தால் மாடியால் விழுந்தாலும் பிழைப்பான். இதை நம்பினா டென்ஷன் பாதி குறையும். எந்த டென்ஷனும் இல்லை. என்ன நடந்தாலும் ஒரே வேர்டு அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய நாட்டம், அல்லாஹ் எழுதலை, ஹலாஸ் விட்டுட்டு போயிட்டே. என்ன செய்யலாம்? நம்மகிட்ட இருக்கிற கோடிக்கணக்கான சொத்தை ஒருத்தன் ஏமாற்றி அவன் பேரில் மாட்டி எழுதிட்டான், நம்ம ரோட்டில் நிற்கிறோம். சூசைட் பண்ணிடுவாங்க. சூசைட் பண்ணிட்டாங்க. இலங்கையில் ஒரு மாற்று மத சகோதரர் ஒரு கிராமப்புறத்தில் ஒரு 5000 ரூபா காசை கொண்டு போய் ஒரு கடையில் பொருள் வாங்குறார். அவன் 500 ரூபாய்க்கு தெரியாதனமாக மிச்சம் கொடுத்துட்டான். இவரும் வீட்டை போய் பார்க்குறாரு, மிச்சத்தை குறைய தந்துட்டு அவர் திரும்பி வரான். அவனுக்கு அந்த 5000 ரூபா அந்த ஊரில் சொல்கிறாங்க கிட்டத்தட்ட 1 மாதத்து செலவு அவனுக்கு. அவன் திரும்ப வந்து, ஐயா நீங்கள் 500 ரூபாய்க்கு தான் மிச்சம் தந்த. அவங்கெல்லாம் இல்லை, நான் 5000 ரூபாய்க்கு மிச்சம் தந்துட்டேன். கெஞ்சி பார்த்தா தரல. வீட்டை போய் சூசைட் பண்ணிட்டான். 5000 ரூபா சூசைட் பண்ணி அவனுடைய மனநிலை எப்படி இருந்திருப்பார்? அதை அவனால் தாங்க முடியலை, அவனால் எடுக்க முடியலை. ஒரு 5000 ரூபா காசு, அதில் 500 ரூபா கிடைச்சிருக்கு, 4500 ரூபா தான் லோஸ்ட்டு. அதுக்கு சூசைட் பண்ணிட்டான். இது அவருடைய மனநிலை. இதுவே நம்ம முஸ்லீம்களாக இருந்தால், யாழ்ப்பாணத்திலேருந்து ஓடி வந்தோமே 90 91 1,00,000 பேர் 200 ரூபா காசோடு வந்தோம். வாங்கி வச்ச இன்னொரு செருப்பு எடுக்கலை, காதில் கிடந்த தோடு எடுக்கலை, கழுத்தில் கிடந்த மாலை எடுக்கலை, அடுக்கி வச்ச உடுப்பு எடுக்கலை, கட்டி வச்ச ஊட்டை ரசிக்க முடியலை, வாங்கி வச்ச வாகனம் என்ன, வயல் என்ன, எல்லாம் விட்டுட்டு நடுத்தருவுக்கு வந்து வசதிக்காரர்கள் எல்லாம் பேப்பரை விரித்து புத்தாளத்தில் சாப்பாடு வேண்டி திண்டோமே. ஒருத்தன் சூசைட் பண்ணானா? ஒருத்தன் சூசைட் பண்ணானா? இல்லையே. ஏன்? கலாக்கதிர். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. என்னதான் போனாலும் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. ஹலாஸ் ஹலாஸ், அவ்வளோதான். இந்த கலாக்கதிரை ஈமான் கொண்டுட்டால் நமக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்கலாம்.